நாள் என ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழது உணர்வார் பெறின் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறள்ல இளமை அல்லது கால நிலையாமைய வள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது நாள் அப்படின்னா, நாள் என்பதை ஒரு கால அளவு போல காட்டி அது நம் உடலில் இருந்து உயிரை பிரித்து அறுக்கும் கூர்மையான வாளாக உள்ளது அப்படின்ட்டு ஒரு அருமையான ஓமையை வச்சு அதை புரிய வைக்கிறார். இப்போ அதை அறிவார் பெறின் அப்படின்ட்டு அந்த வேர்டை யூஸ் பண்றாரு, அந்த சொல்ல பயன்படுத்துறாரு. அறிவார் பெறின்னா அதை உணரக்கூடியவருக்கு, அதனை அறிய அறிய முடியும் தன்மை உடையவர்களுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அறிவு உள்ளவர்கள், அதை உணரக்கூடியவர்கள் நம் வாழ்நாளிலிருந்து ஒரு நாள் வெட்டப்பட்டு விட்டது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இடத்துல இளமை நிலையாமை பேசப்படுது. அப்போ நம்ம இளமையா இருக்கும் போதே முதுமை நம்மளிடம் சேர்வதற்கு முன்பே நாம் அறச்செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்ட்டு மறைமுகமா வள்ளுவர் இந்த குறட்பாவின் மூலம் சொல்றார்.